இங்கே ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பொண்ணை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. எப்பயுமே தன்னுடைய பசங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் தன்னுடைய பொண்ணை காசுக்காக ஒரு வயசானவனுக்கு வித்துடுறாங்க. அவனும் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆளா, அதனால எல்லாரும் முன்னாடியும் அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிடுறான். இப்போ தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் தன்னுடைய 3 பசங்களுக்கு சமமா பிரிச்சு தராங்க. தன்னுடைய ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து 20 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு அண்ணையே எழுதி வச்சிருவாங்க. 2வது பையனுக்கும் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருவாங்க. 3வது பையனுக்கு தம் பொண்ணை வந்து வித்துருப்பாங்க இல்லையா, அதுல கிடைச்ச மணியை வந்து கையில கொடுத்துருவாங்க. நீங்க 3 பேரும் தாண்டா ஃபியூச்சர்ல என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அவங்களும் கண்டிப்பா நாங்க பாத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு போறானுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிப்போச்சு. அந்த 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடும். தான் அம்மா இருக்கக்கூடிய திசையை நோக்கி கூட எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. அந்த பசங்களோட அப்பாவும் இப்போ உயிருக்காக போராடிட்டு இருக்க அந்த அம்மா தன்னுடைய மூத்த பையனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் வந்து போன் எடுத்துட்டு எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, 2வது பையனுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறான். 2வது இருக்கக்கூடிய பையனுக்கு கால் பண்ணா அவனோட ஒய்ஃப் போனை எடுத்துட்டு அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, இப்படி எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட அழுதுகிட்டே காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதுல உங்களோட 3வது பையனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வர அவங்க அப்பாவும் அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. இப்ப இறுதி சடங்குக்கு வரக்கூடிய அந்த 3 பசங்களும் நான் வந்து இந்த செலவை ஏத்துக்க மாட்டேன், நீ ஏத்துக்க மாட்டேன், ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மூத்தவனும் எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு, அதனால நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது பையனை கையை காமிக்க அவனும் 3வது இருக்கக்கூடியதுல கையை காமிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துலயே பசங்க எல்லாம் கட்டி உருண்டு சண்டை போட்டுட்டு இருக்க அந்த ஊர் தலைவரும் இங்க பாருங்க உங்க 3 பேத்துக்கும் வேற வழியே கிடையாது, அதனால ஆளுக்கு 1 மாசமா இந்த அம்மாவை உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்ல மூத்த மருமகளோ பன்னிகள்லாம் கட்டி போடக்கூடிய இடத்துல கொண்டு வந்து அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு போயிடுறா. நல்லா வாழ்ந்தவங்கனால தன்னுடைய பசங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதை ஏத்துக்க முடியல, அதனால உடம்பு முடியாம படுத்த படுக்கை ஆயிட 1 மாசம் முடிஞ்சோடனே தன்னுடைய அம்மாவை கொண்டு வந்து 2வது பையன் வீட்டுல விட்டுற இப்ப அவங்களும் அந்த இடத்துலயும் மயங்கிடுறாங்க. அவனும் என்னமாச்சு எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க அவனோட ஒய்ஃபோ முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. 2வது மருமகளோட அம்மாவோ என்னாச்சு உங்க மாமியாரை இங்கே கூட்டிட்டு வந்து வச்சிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உடம்பு முடியாம இருக்காங்க, வயிற்றுல குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு, உனக்கு அவங்க இங்க வந்திருக்கிறது பேட் லக் அப்படின்னு சொல்லி பயமுடுத்த அவளோ தான் புருஷன் கிட்ட உங்க அம்மாவை கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய மலையில வந்து படுக்க வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறா. பொண்டாட்டியோட தொல்லை தாங்க முடியாம மனசே இல்லாம தன்னுடைய அம்மாவை மலை மேல இருக்கக்கூடிய ஒரு கோயில படுக்க வச்சுட்டு வந்துடுறான். அந்த அம்மாவோ என் பொண்ணுக்கு மட்டும் நான் அந்த மாதிரி துரோகத்தை பண்ணாம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு அவ என்ன நல்லபடியா பாத்துக்குவாளே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஒருவேளை என்னுடைய பொண்ணுக்கு நான் நல்லது பண்ணிருந்தேன்னா எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு விக்கிறேன்னு சொல்லிட்டு வயசானவங்க கிட்ட வாங்கின காசு அவங்க கிட்டே திரும்பி கொடுத்துறாங்க. தன்னுடைய ஃபேமிலி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சுட்டு என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே என்னுடைய பொண்ணையே சேரும், இந்த உலகத்திலேயே நாங்க அவளை மட்டும் தான் ரொம்பவுமே வந்து அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருந்தா என்னுடைய பொண்ணு எங்களை நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருப்பா, எங்களுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும், கடந்த காலத்தை வந்து மாத்திர மாதிரி நினைச்சு வேணா பார்க்கலாம். பண்ண தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய காலமே முடிஞ்சு போயிடுது. அந்த அம்மா பண்ண தப்பு தன்னுடைய பொண்ணு தன் பசங்களுக்கு ஈக்குவலா நடத்தாதது. இன்னொரு விஷயம், பசங்க 3 பேர் இருக்காங்க, ஃபியூச்சர்ல நம்மள பாத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில மொத்த சொத்தையும் அவங்க கையில ஒப்படைச்சிட்டு எதுவுமே இல்லாம இருந்துட்டாங்க. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சரியான முறையில நம்ம வளர்க்கறதுல இருந்துதான் அவங்களுடைய எதிர்காலமே நல்லபடியா அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.